மருத்துவரின் வார்த்தைகளை கேட்ட நித்யநந்தினியின் முகம் வெளிறிவிட்டது. அவள் தயங்கியபடி, இதோ பாருங்க மருத்துவரே, எங்க ஏலக்கூடத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, கொள்கைகள் இருக்கு. நாங்க யாருக்கும் ஒருதலை பட்சமா ஆதரவு தரக்கூடாது. நீங்க சொல்ற பேச்ச கேட்டு கடக வம்சத்துக்கு மூலப்பொருட்களை விநியோகம் பண்றதை நிறுத்தினா நாங்க அவங்கள பகைச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவளிக்கிற மாதிரி ஆயிடும். அது எங்க ஏலக்கூடத்தோட விதிகளை நாங்களே மீறின மாதிரி ஆயிடும். அதனால கண்டிப்பா எங்களால அப்படி செய்யவே முடியாது. நீங்க தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்க கூடாது. நாங்க யாருக்கும் தனிப்பட்ட முறையில ஆதரவு தெரிவிக்க முடியாது என்றாள். சரி, அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் எனக்காக இதை செஞ்சீங்கன்னா 2 மிலாஞ்சி மாத்திரைகளை நான் உங்களுக்கு இலவசமா தரேன் என்றான். அதை கேட்டவுடன் நித்யநந்தினி அதிர்ந்து போனாள். எனினும் தன் அதிர்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், மருத்துவரே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது லாப நஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. எங்க ஏலக்கூடத்துக்குன்னு சில கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கு. நாங்களே நினைச்சா கூட அதை மீற முடியாது என்றாள். சரி, அப்படின்னா 3 மாத்திரைகள் என்றான். 3 மிலாஞ்சி மாத்திரைகளா? அதை கேட்ட நித்யநந்தினி வாயடைத்து போனாள். அவளுடைய கண்கள் லேசாக விரிந்து கலங்கிய முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது. அவள் சிரஞ்சீவ குருவை திரும்பி பார்த்தாள். 3 மாத்திரைகள் குறைந்தது 5 லட்சம் தங்க நாணயங்களுக்கு விற்கப்படும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவளது முகத்தில் தெரிந்த மாற்றங்களை கவனித்த வர்ணமித்திரர் சட்டென 5 மாத்திரைகள் என்றார்.